துபாய்ல நான் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு பேமெண்ட் பண்றேன் அப்படின்னா, என்னோட பேமெண்ட் எப்படி சேஃபா இருக்கும்? அதே மாரி நான் ஹை ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? இல்ல நான் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுனால எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும்? இது எல்லாத்தையுமே நான் கரெக்ட்டா சூஸ் பண்றதுக்கு, நான் எப்படி ஒரு கன்சல்டன்ட்ட கரெக்ட்டா சூஸ் பண்றது? உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பேமெண்ட் சேஃபா? நீங்க துபாயில ஒரு ப்ராப்பர்ட்டி பை பண்றீங்க அப்படின்னா, எந்த தேர்ட் பார்ட்டியோ லேண்ட் ஓனரோ இல்ல டெவலப்பர் ஸ்டைலையோ உங்க பேமெண்ட் பண்ண மாட்டீங்க. கம்ப்ளீட்டா கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிற எஸ்க்ரோ அக்கௌண்ட்ல தான் பேமெண்ட் பண்ணுவீங்க. அதனால உங்க பேமெண்ட் 100 இல்ல 200% சேஃப் அண்ட் செக்யூர். சோ இந்த எஸ்க்ரோ அக்கவுண்ட்ல இருந்து தான் உங்க டெவலப்பர்ஸ்க்கு மூவ் பண்ணுவாங்க. ஆமா. செகண்ட் என்ன கேட்டீங்க? உங்க ப்ராப்பர்ட்டில இருந்து எந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு கேட்டீங்க. அந்த ப்ராப்பர்ட்டில இருந்து ரெண்டல்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன் மூலமா உங்க ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. லொகேஷன்ஸ் பேஸ் பண்ணி எனக்கு அப்ரிசியேஷன் வருமா இல்ல எப்படி? கண்டிப்பா. நீங்க சூஸ் பண்ற லொகேஷன் அண்ட் டெவலப்பர்ஸ் யாரு இத பொறுத்து தான் உங்களோட ரெண்டல் ரிட்டர்ன்ஸும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அப்ரிசியேஷனும் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன கேட்டீங்க? இந்த மாதிரி துபாயில ப்ராப்பர்ட்டி வாங்குறது மூலமா வேற என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க. துபாயில ப்ராப்பர்ட்டி வாங்குறது மூலமா கோல்டன் விசா, ரெசிடென்ஷியல் விசா, அதே மாதிரி இன்வெஸ்டர் விசா, இந்த 3 டைப் ஆஃப் விசாக்கான பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது. சோ இந்த விசா எல்லாமே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட செர்டைன் டைம் இருக்குங்களா? கண்டிப்பா. கோல்டன் விசாக்கு வந்து 10 இயர்ஸ் வேலிடிட்டி, இன்வெஸ்டர் விசாக்கு 2 இயர்ஸ் வேலிடிட்டி, ரெசிடென்ஷியல் விசாக்கு 3 இயர்ஸ் வேலிடிட்டி. லாஸ்டா என்ன கேட்டீங்க? ப்ராப்பரான ஒரு கன்சல்டன்ட்டை எப்படி சூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்க. இதுக்கு தான் எங்களை மாதிரி வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு கன்சல்டன்ட்ஸ் இருக்கிறோம். உங்களுக்கு இது மாதிரி வேற எந்த துபாய் ரியல் எஸ்டேட் பத்தி டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ப்ராப்பரா எஜுகேட் பண்ணி நல்ல லொகேஷன்ல நல்ல ப்ராப்பர்ட்டி சஜஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு துபாய் ரியல் எஸ்டேட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.